அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசைக் கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களைக் கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். வானுலக சேனைத் தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலைத் திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே, தேவநீதி சிம்மாசனத் தண்டையில் எங்கள் ஆத்துமாக்களைச் சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரித்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்துக் கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிற்பாக்கி யானுமாகிய அடியேனை கிருபாகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறேன். ஆமேன். புனித மைக்கேல் தேவதூதர் பைபிளில் சில முறை குறிப்பிடப்பட்டு தேவதூதர்களின் இளவரசர் என்று போற்றப்படுகிறார். தீமையிலிருந்து பாதுகாப்பிற்காகவும் குணப்படுத்துதலுக்காகவும் நமக்காக பரிந்து பேசுவதற்காக அவர் அறியப்படுகிறார். கிறிஸ்தவ கலையில் அவர் பெரும்பாலும் கவசம் அணிந்தவராகவும் வாள் அல்லது ஈட்டியை ஏந்தியவராகவும் ஒரு டிராகன், ஒரு பாம்பு அல்லது சாத்தானைக் கொல்வதாகவும் சித்தரிக்கப்படுகிறார். கூட்டாளிகளையும் விரட்டியடித்த தேவதூதர்களின் தலைவராக, யூதாவின் நிருபத்தில் ஒரு பிரதான தூதராக, தெசலோனிக்கேயருக்கு எழுதிய நிருபத்தில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை அறிவிக்கும் ஒரு பிரதான தூதரைப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்படவில்லை என்றாலும் அது புனித மைக்கேலை குறிப்பதாக நம்பப்படுகிறது. புனித மைக்கேல் கத்தோலிக்க திருச்சபையின் குணப்படுத்துபவராகவும் பாதுகாவலராகவும் போற்றப்படுகிறார். அவரது விழா செப்டம்பர் 29 அன்று கொண்டாடப்படுகிறது. இராஜாவூர் தூய மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தில் சிறப்புற்றுத் திகழும். தூய மிக்கேல் அதிதூதர் குருசடியில் பல வகை நோயாளிகள் தங்கள் பிணிகள் நீங்கி நலம் பெற நம்பிக்கையுடன் காத்துக் கிடக்கின்றனர். முத்தமிழும் முக்கடலும் முத்தமிடும் குமரி மண்ணில் நாகர்கோவிலுக்கு கிழக்கே 15 கிலோமீட்டர் தூரத்தில் சுசீந்திரம், தோவாளை ஊர்களுக்கு நடுவே அமைந்துள்ளது இராஜாவூர். கிபி 1442 ஆண்டு அக்டோபர் மாதம் தூத்துக்குடி வந்திறங்கி 1545 வரை கிழக்கு கடற்கரை